அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஆர்கே நாராயண் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் இந்திய எழுத்தாளர், ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர். அவர் மைசூர் பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு மாணவனாக எழுதுகிறார். அப்போ அந்த தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கலை. ஆனால் பிற்காலத்தில் அவர் அதே பல்கலைக்கழகத்தில் அவர் அழைத்து அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். அப்போ அவர் சொன்னார், அன்றைக்கி என்னை தகுதி இல்லைன்னு தேர்ந்தெடுக்கவே இல்லை, இன்றைக்கி இவங்களே கூப்பிட்டு டாக்டர் பட்டம் தராங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹாவ் க்ரோன் ஆர் த யூனிவர்சிட்டி ஹஸ் க்ரோன் அப்படின்னு அவர் வேடிக்கையாக நையாண்டியாக வெளி சொல்லுகிறார். சில சமயங்களில் நமக்கு தெரியாதது கூட மிக எளிமையானவர்களிடத்திலே மிகப்பெரிய அளவிலே வெளிப்பட்டு விடும். அதுக்கு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் காத்திருக்கிற பொழுது அவர்களிடத்திலேயே இவர்களா இதை சாதித்தார்கள் அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுக்கு அது வெளிப்படும். இப்போ எவ்வளவோ செயலிகள் இருக்குது இல்லைங்களா, செல்ஃபோனில் ஆப்புன்னு சொல்கிறோமே, அது மூலமாக ஒருத்தர் ஒரு மிக்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிக்சி ஒன்று ஆர்டர் பண்ணுறாரு. அது இறங்குது. ஆனால் அவங்க அதை தனித்தனி பார்ட்டாக தான் அதை அனுப்பிச்சி இருக்கிறாங்க. மொத்தமாக அசம்பிள் பண்ணி அனுப்பிச்சா அது உடஞ்சிரும் நினச்சாங்களோ, இல்லை அவங்களுடைய அனுப்புகிற அனுமதிக்கப்பட்ட முறை அப்படித்தானோ என்னவோ தனித்தனி பார்ட்டாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ப்ரொஃபஸர் அதை ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அவர் அந்த மேனுவலை வச்சுக்கிட்டு அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு விதவிதமாக ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு அது ஒத்து வரல. அப்போ அவர் வீட்டில் அந்த கூடமாட வேலை செய்கிறதுக்கு ஒத்தாசைக்கு ஒரு அம்மா ஒன்று வரும். நான் வேணால் கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணட்டமாங்கன்னு அது கேட்டிருக்குது. சரி பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போயிட்டார். திரும்ப சாயங்காலம் பார்த்தா பிரமாதமாக இருக்குது. அவர் அசந்து போயிட்டார். எப்படிங்க உங்களால் இது முடிஞ்சுது, எப்படிமா பண்ணீங்க? நான் இந்த மேனுவல் பார்த்து என்னென்னவோ பண்ணினேன், உங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னு நினச்சேன், பிரமாதமாக இதை பார்த்து பண்ணிட்டீங்களே. அந்த மேனு திரும்ப சொல்லிச்சு, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்றது உண்மை தான், நான் அதை பார்க்கலாம் இல்லைங்க, என்னமோ உள்ளுக்குள்ளே இப்படி பண்ணால் அது சரியாக வரும்னு தோணிச்சுங்க, பண்ணிட்டேங்க அப்படின்னுச்சு. இதுக்கு உள்ளுணர்வு அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். நம்முடைய நெஞ்சின் ஆழத்தில் இருந்து நம்முடைய அறிவின் எல்லையையும் தாண்டி ஏதோ ஒன்று நம்மை வழிப்படுத்துகிறது. இந்த வேட்டையாடு விளையாடுன்னு நம்முடைய கமல் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும், அதுக்கு முன்பு அந்த திரைப்படம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஒரு முக்கியமான தருணங்களில் எல்லாம் அந்த கதாபாத்திரத்திற்கு அவருடைய உள்ளுணர்வு தான் வழிப்படுத்தும். இந்த இடத்துல தோண்டி பாருங்கள், அது இருக்கும்னு நினைக்கிறேன் பார், அதே மாதிரி எதை தேடி வந்தாங்களோ அந்த இடத்துல புதைச்சிட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்துல அது இருக்கலாம் அப்படின்னு தோணும், அது இருக்கும். இதை கொஞ்சம் சில பயிற்சிகளின் மூலமாக இதை கூர்மைப்படுத்தி கொள்ள முடியும் என்று நமக்கு மனோதத்துவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அது உள்ளுக்குள்ளே இருந்து தெய்வம் நம்மை வழிப்படுத்தும்னு மகாகவி பாரதி எழுதுகிறார். பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு மாணவன், ஒருத்தன் நல்ல புத்திசாலி மாணவன், அன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் தன்னை மறந்து அவன் தூங்கிட்டான். அப்புறம் திடீர்னு பெல் அடிக்குது. பெல் அடிக்கிற சத்தத்தில் முழிச்சிக்கிறான். எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க. ஆசிரியரும் புறப்பட்டாரு. மாணவர்கள் அப்படியே எழுந்து வெளில போயிட்டுருக்கிறாங்க. பார்த்தா போர்டில் 2 சம் போட்டிருக்கிறார், கணக்கு. அச்சிச்சோ, இது எப்படி போடுறது அப்படின்னு தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நம்ம அசந்து தூங்கிட்டோமே உடம்பு முடியாமல், இதுதான் அவர் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கிறார் போல் இருக்குது, எப்படி இதை பண்ணி வரணும். ஏன்னா அது வெள்ளிக்கிழமை, சனி ஞாயிறு லீவு. திங்கக்கிழமை இது எப்படி போடுறதுன்னு அவன் அவசரமாக குறிச்சிக்கிட்டு வந்தான். சனிக்கிழமை ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. இவனால் ஒன்று தான் சால்வ் பண்ண முடிஞ்சுது, இன்னொன்று சால்வ் பண்ண முடியல. மறுநாள் போயிருக்கிறான். அந்த ப்ரொஃபஸர்கிட்ட இது மாதிரி காமிச்சு, சார் ஐம் சாரி சார், என்னால் ஒன்று தான் சால்வ் பண்ண முடிஞ்சுது, இன்னொன்று என்னால் முடியல சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, அன்றைக்கி உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் என்னை மறந்து தூங்கிட்டேன் சார் அப்படின்ன உடனே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்ன காரணம்னா, எப்படிடா இதை சால்வ் பண்ண அப்படின்னு. ஒன்று தான் சார் பண்ணேன், இன்னொன்று பண்ண முடியலன்னு. பண்ணாதது பெரிய விஷயம் இல்லைடா, நீ பண்ணதான் பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கிறார். அந்த மாணவனுக்கு பேர் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்டிஸ் அப்படின்னு பேர். கணித உலகத்தில் மிகப்பெரிய விற்பனர். அந்த பேராசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா, இல்லை நீ ஏதோ தூங்கிட்டடா, ஆனால் உலகத்தில் எந்த கணித மேதையாலையும் சால்வ் பண்ண முடியாத 2 கணிதம் சமன்பாடுகள் உண்டு.
அது என்னன்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் எழுதி போட்டேன். இன்னி தேதி வரைக்கும் இதை யாருமே சால்வ் பண்ணதில்லை, விடை கண்டுபிடிச்சதில்லைன்றதுக்கான சாம்பிளாக இந்த ரெண்டு எழுதி போட்டேன். அதில் ஒன்றை நீ சால்வ் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கிறியே அப்படின்னு அவன் அப்படியே வியந்தார். அவன் தான் டான்டிஸ் என்கிற கணித மேதையாக பிற்காலத்தில் வந்தான். ஒரு பேராசிரியரால் கூட முடியாத ஒன்றை, கணித உலகமே இது யாராலும் தீர்க்க முடியாத ஒரு பெரும் கணித சமன்பாடு என்று நிராகரிக்கப்பட்ட அல்லது மண்டையை உடைத்து கொள்ளுகிற மகத்தான கணிதம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோமே, வகுப்பில் ஆசிரியர் நடத்தியிருக்கிறாரே என்று தனக்குத்தானே தப்பு கணக்கு போட்ட ஒரு மாணவன் அந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சரியாக விடை கண்டுபிடித்திருக்கிறான் என்றால் அவன் அப்பொழுது கணிதத்தில் மேதை இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்து அவனை நெறிப்படுத்தி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது. இந்த நுட்பமான ஆற்றல் அல்லது நம்முடைய அறிவின் விரிவையும் தாண்டி உள்ளுக்குள் செறிவாக ஏதோ ஒன்று சின்னஞ்சிறு சுடர் விட்டு கொண்டிருக்கிறது. அதை ஏதோ ஒரு வகையிலே செழுமைப்படுத்தினால் அது இன்னும் ஒளி மிகுந்ததாக மாறி நம்முடைய வாழ்வையும் ஒளி சேர்க்கும் என்பது மனோதத்துவ வேளாளர்கள் நம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அது ஒளிவிட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். கொஞ்சம் உறுதியாக முயன்று பார்ப்போமே. மீண்டும் சந்திப்போ. வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.